கும்பராசி கும்பலக்னம் காலபுருஷனுக்கு 11வது வீடு. அப்போ சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைக அப்படின்னு என்னைக்கெல்லாம் கிரகங்கள் மூலத்திரிகோணம் பலம் பெறதோ அந்த வீட்டுக்கு தனி சிறப்பு. தனுசு மீனம் 2 வீடு இருந்தாலும் குரு தனுசுல தான் மூலத்திரிகோணம் பலம் பெறாரு. அப்போ தனுசோட குவாலிட்டி எப்பவுமே நீட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி மகரம் கும்பத்தை கம்பேர் பண்ணும்போது கும்பம் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க், எல்லா விஷயத்துலையுமே அதிபயங்கர புலிகள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஜெயிச்சுட்டு போகக்கூடிய ராசி. அதனாலதான் காலபுருஷனுக்கே 11வது வீட்டுல பிறந்திருக்கீங்க. குடும்ப ஒற்றுமை வேணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்மள மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மனசு பூரா சந்தோஷங்களை எப்பவுமே பெற்றிருக்கக்கூடிய ராசி நம்ம சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய கும்பராசி. இந்த ராசியில பிறந்தனால வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் கடந்து சோதனைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் என்னைக்குமே இருக்குது, இருந்திருக்குது, இனியுமே இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கும். இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குண நலன்கள் பண்புகள் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கடவுளோடைய அனுகிரகம் இல்லையே, என்னைய எல்லாரும் ஏன் இப்படி பேசுறாங்க, எங்கே போனாலும் போற வரவன்லாம் கருத்து சொல்றான், அவனுடைய கருத்தை என் மேலே திணிக்கிறான், இவன் பாரு எப்படி முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடியே பேசுறாங்க, காது பட பேசுறாங்க, முன்னாடி ஒன்று பேசுறாங்க, பின்னாடி ஒன்று பேசுறாங்க. தெளிவில்லாத மலன் ரொம்ப புகழ்ந்து என்னைய முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னைக்கு கும்பராசி. அந்த அளவுக்கு ஒரு கலக்கமா இருக்கக்கூடிய ராசி. நான் வலுக்கட்டாயமா போய் பேசினாலுமே பிரச்சனைகள், அமைதி இருந்துட்டா இவன் பாடுறா இவனுக்கு வாழ்வை பாரு எப்படி திமிரா பேசுறான் அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் இன்னைக்கு கும்பம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் எதுக்கு வாழ்றோம், எதுக்குடா இப்படி அப்படிங்கிற மாதிரி ராகு சந்திரன் மேல ராகு போகும்போது எழுதி வச்சுக்கலாங்க. 2 கை 2 காலையும் கட்டி போட்டு வீட்டுல உட்கார வச்சா எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி. எங்கே போனாலுமே உனக்கு ஒன்றும் தெரியாது ஓரமா இரு அப்படிங்கிற மாதிரி 4 பேர்கிட்ட பேசுவாங்கிறீங்க. இன்னைக்குமே ரொம்ப தைரியமா வீர தூர சீரமா இருந்த உங்களைய இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளை ராகு ஆக்கிட்டார். ஆல்ரெடி ஜென்ம சனி காலங்கள் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ராகு இதுக்கு மேல ஒரு மன வருத்தமும் மன கஷ்டங்களும் இருக்கா? யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் தனியா நின்று போராடி ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் வரையுமே இருக்கு. அப்பாடா போதுண்டா, இனியும் வக்ரமாயி இனி நமக்கு என்ன பண்ண போறாரு, சனீஸ்வர பகவான்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். அவர் வக்ரமானா பரவாயில்ல, நம்மளையும் பின்னாடி நோக்கி கொண்டு போறாரு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, 10-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்படி 10, 20, 50, 100க்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோமோ, 100க்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகளை அள்ளி கொடுத்துட்டாரு. இன்னைக்கெல்லாம் சின்ன பணத்துக்கே ரொம்ப போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்காரு. ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. சனீஸ்வர பகவான் காட்டின காட்டுல ராகுவே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த பக்கம் போகல அந்த பக்கம் போகல, சளிப்பு ஒரு பக்கம், எது பண்ணினாலுமே ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியை விட 100 மடங்கு ஜென்ம ராகுவோடைய கோச்சார காலங்கள் ரொம்ப கண்ணுல விளக்கணை வச்சு யாருடா ஏமாத்திடுவாங்க, யாருடா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு அவ்வளோ மனபாரத்தோட தூங்கக்கூடிய ராசி இன்னைக்கு கும்பமா இருக்கு. திருமண வாழ்க்கைங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த கும்பத்தை பொறுத்த வரையும் இந்த ஜென்ம குரு காலங்களும் சரி, ஜென்ம ராகு காலங்களும் சரி, ஜென்ம சனி காலங்களும் சரி, உங்களை அப்படியே படாத பாடுபட்டுருச்சு. இந்த திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா முடியாதா, என்ன பண்றது இறைவா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பலன்கள். இன்னைக்கெல்லாம் சாமி இருக்கு அப்படின்னு சொன்னா அட போங்க எங்கெங்க இருக்கு, எங்களெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை, இருக்க நான் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன், டெய்லி கோயில்ல தான் இருக்கேன் அப்படின்னு சாமி மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த ஜென்ம ராகு காலங்கள். என்னைக்கெல்லாமே நமக்கு ஜென்ம கேது ஜென்ம ராகு வந்தாவே நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எல்லாம் பறந்து போயிருங்க. நீங்க எவ்வளவுதான் பாசிட்டிவான நபர்கள், அதாவது இந்த கும்பராசியை பிறந்து நம்ம புதன் ராசியில இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராசிக்கு புதன் திக்பலம் ஆகுறாரு. அப்ப இத்தனை நாளா நமக்கு யோகம் இருக்கு, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாலுமே இந்த நேரம் எல்லாத்தையும் தகர்த்துட்டு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹோப் இல்லாம ஓரமா தள்ளி உட்கார வைக்கக்கூடிய வேடிக்கை தான் இந்த ராகு காலங்கள் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகுவோட ஹோரையெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த நேரம் கலங்காத நாட்களே இல்லை. இன்னைக்கு சந்திராஷ்டமம்லாம் டெய்லியுமே ஒரு சந்திராஷ்டமம் மாதிரி தான் இன்னைக்கு ஒரு நாட்களும். மற்றவங்க சாதாரணமா வாழக்கூடிய நாட்கள் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. சாதாரண குடும்ப வாழ்க்கை, சாதாரண பணம், அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு குழந்தை, இந்த மாதிரி மினிமமான வாழ்க்கையை தான் நான் கேட்குறேன். அதுவே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு இன்னைக்கு
கும்பம் கலங்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பல வெற்றிகளை வாழ்க்கையில 0லேருந்து ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு இந்த பையன் இந்த பொண்ணு தனிச்சு வந்து ஜெயிச்சிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், எப்பேற்பட்டவங்கள கல்யாணம் பண்ணுனாலுமே கடைசியில ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பிரச்சனைகள் வரும்போது இந்த கும்பம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்குங்க. எதா இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்ந்துடலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் திருமண விஷயத்துல இருந்து சீக்கிரம் வெளியே கூட்டிட்டு வரவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை இன்னைக்கு வலுக்கட்டாயமா ஐயோ என்னால முடியல, எனக்கு வேண்டாங்க இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. பாருங்க, ராசிக்கு 2ல சனீஸ்வர பகவான். குடும்பம் வேணும்னு நினைக்கிறதா, இல்ல ஜென்ம ராகு காலங்களா இருக்கா, இல்ல விரத்துல எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்றதா, இந்த மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனுடைய இணைவு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த குரு சுக்கிரன் மிதுன ராசியில இருக்காங்க. இன்னைக்கு கும்பத்துக்கு பொறுத்தவரையும் 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுறாங்க. எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள்? கிட்டத்தட்ட இது வந்து மாத கிரகத்தோடைய கோச்சாரம். சுக்கிரன் மாத கிரகம், குரு வருட கிரகம். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த 2 பேருடைய கிரக சேர்க்கை இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகங்கள், பாக்கியங்கள் ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 9ஆம் பார்வையாக குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியை பாக்குறாங்க. இது எப்படி இருக்க போகுது? இது ரொம்ப பிரச்சனையாயி அடிதடி ஆகி ஓரமா உட்கார வச்ச உங்களை இனி இந்த குரு சுக்கிரனுடைய பார்வை மீண்டு வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையில ஜெயிக்க வைக்குமா? எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் குழந்தை. என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களால நான் பெரிய அளவுக்கு கஷ்டப்படுறேன், குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறேன், இல்லை குழந்தைங்களால கஷ்டப்படுறேன், அப்பா அம்மா நல்லா இருக்கா, நான் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. என் பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், படிச்சு முடிச்சு இத்தனை நாள் ஆச்சுங்க, வேலைக்கு போறாங்க, இன்டர்வியூ போறாங்க, 10 இன்டர்வியூ 12 இன்டர்வியூ போறாங்க, கடைசி ரவுண்ட்ல ஏதாவது ஒரு காரணம் காட்டி சொல்லிடுறாங்க. உறவுகள் வந்து இத்தனை நாளா பயன்படாத உறவுகள் இன்னைக்கு இங்க இருக்குது, அங்க வேலை இருக்கு, இங்க அங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்க போனாலும் வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். குடும்ப ஒற்றுமை. கும்பத்தை பொறுத்தவரை குடும்பம் சரி இருந்தால் எல்லா பிரச்சனையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இந்த குடும்பம் வந்து நம்மளுடைய விஷயத்த கும்பத்தோட விஷயத்த யாரு பேசினாலுமே கும்பராசியை பிடிக்காது. தன்னுடைய வேலை நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் அடுத்தவன் பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு வேலையை தவிர்த்து எதுவுமே இல்லை, ஆனால் இன்னைக்கு குடும்பம் சேர்ந்தா போதும், என்னோட குடும்ப விஷயங்கள் பல பேர் பேசும்படி ஆயிடுச்சுங்க. 3வது நபருடைய தலையீடெல்லாம் வந்து துளியுமே நான் வந்து எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு ஒரு நாட்களும் காயங்களோடு தான் படுத்துட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விரிசல்கள் இதெல்லாமே தீரப்போகுது. அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சம்மந்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கேன், கோயில் தர்மகர்த்தா ட்ரஸ்ட்டாக இருக்கேன், எனக்கெல்லாம் ஒரு பேரும் புகழும் கிடைக்குமா, பின்னாடி வந்துட்டு அப்படியே போயிடுற மாதிரி இருக்கேன், நிறைய வேலை, என்னுடைய வாழ்க்கையில் 10 வருஷம் 20 வருஷம் இந்த கோயிலுக்காகவே போட்டிருக்கேன், எனக்குன்னு ஒரு பேர் வேண்டாமா, ஒரு புகழ் வேண்டாமா, இது மூலியமாக நாங்கள் சம்பாதிக்க வேண்டாமா இப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் நல்ல ஒரு யோகஸ்தானத்தில் இருக்கிறனால பேரும் புகழோடு சேர்ந்துக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு செல்றவும், அதே போல் குடும்பத்தோடு சேர்ந்து நான் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன். இந்த ஜென்ம ராகு காலங்கள்லாம் கோயிலில் போய் கீழே விழுந்துட்டா போதும், கோயிலுக்கு இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி, கோயிலேருந்து வெளியே வந்துட்டா எனக்கு நிம்மதி இல்லை, அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய காலமாக இருந்தது. இனி இந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுது. அதே போல் 2வது குடும்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த கும்பத்துக்கு இனி ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. கிட்டத்தட்ட இன்னைக்கு ராகு 23 டிகிரி கிட்ட வந்துட்டார். அதனால் பயம் அப்படிங்கிறது படிப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் வந்து குறையும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், நிச்சயமா குருவோடைய பார்வைகள் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சு திருப்பியும் பழையபடி. இன்னைக்குமே இன்னொரு கும்பராசி இருக்காங்க, இன்னொரு மகரம் இருக்காங்க, மீன லக்னம் இருந்தாலுமே இந்த குரு பார்வை என்ன செய்யும், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி
அதை மீண்டு வெளியே கொண்டு வரும். இன்னொருத்த முடிஞ்சிட்டான் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி முடிஞ்சிருவீங்களா அப்படின்னா இல்லை. இந்த குரு பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட அவன் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலைகளில் போய் அதிலிருந்து டக்குன்னு உங்களை மீண்டு கொண்டு வருவார் இந்த குருவோடைய பார்வை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு குரு போகிறதுக்குள்ளேயே ஜென்மராகு காலங்கள் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதனால் கெட்டதுலேயுமே ஒரு நல்லதாக தலைக்கு வந்து தலபாவோட போனதாக குருவோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறனால எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இனி வரக்கூடிய காலங்களில் உஷாராக பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு பொன்னான யோகமான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.